இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எனக்கு கதை இரண்டாம் மனைவி. ஆட்டோவிற்கு 3 சக்கரம் தான் உள்ளது. நான்காவதாக இன்னொரு சக்கரம் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். 3 சக்கரம் உள்ளதால் தான் ஆட்டோ என்கிறோம். 4 சக்கரம் இருந்துவிட்டால் குட்டியானே, டெம்போ, லாரி என்றல்லவா அழைத்திருப்போம். கையில் பிடித்த ஸ்டேரிங்கை சாலையில் குண்டம் குழிமா சக்கரம் சிக்கிக்கொள்ளாமல் சரியாக ஓட்டினான் கனகசபை. அவனுடைய ஆட்டோவில் வருகின்றவர்களுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாது என்பதில் கவனமாயிருப்பான். தம்பி, இந்த இடம்தான் நிறுத்துப்பா என்றார் அந்த வயதானவர். ஆட்டோவை நிறுத்தி மீட்டரை பார்த்தான் கனகசபை. அந்த பெரியவரும் பார்த்தார். 2 பேர் கண்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வந்துவிடப் போகிறது. ஒரே தொகைதான். பெரியவர் கனகசபையிடம் பணத்தை கொடுத்துவிட்டு ஆட்டோவில் அமர்ந்திருக்கும் தன்னுடைய வயதான மனைவியை அழைக்க கையை நீட்டினார். அதற்குள் கனகசபை கீழே இறங்கி, பெரியவரே, இருங்க, அம்மாவை நானே மெதுவா இறக்கி விடுறேன். உனக்கு எதுக்குப்பா சிரமம்? நான் பார்த்துக்கிறேன் என்றார் பெரியவர். அதெல்லாம் ஒரு சிரமம் இல்லை பாட்டியம்மா, என்னோட கையை பிடிச்சுக்கோங்க என்றான். அந்த வயதான அம்மாவை மெதுவாக ஆட்டோவிலிருந்து இறக்கிவிட்டான். அவர்களுடைய பைகளையும் கொண்டு போய் வீட்டின் உள்கதவு வாசலில் வைத்தான். ஆட்டோவிற்கு திரும்பி வந்த கனகசபை ஒரு முறை ஆட்டோவை நன்றாக கவனித்தான். எதையாவது விட்டுட்டு சென்று இருப்பார்களா என்று. எதுவும் இல்லை என்றவுடன் மீண்டும் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தான். அப்போதான் அதை கவனித்தான். அந்த பெரியவருக்கு 90 வயதிற்கு மேலே இருக்கும். பெரியம்மாவிற்கு 80 தாண்டி இருக்கும். சுருக்க விழுந்த பெரியம்மாவின் கையை இருக்க பற்றியிருந்தால் அப்பெரியவர். பெரியம்மாவும் கணவனை தாங்கி பிடித்து நடந்து சென்றார். கனகசபைக்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்தது. இத்தனை வயசுக்கு பின்னாலும் காதலும் அரவணைப்பும் இனிக்கின்றதா என்ன? உன்னதமான அன்பு இறைவனால் எப்போதும் கைவிடப்படுவதில்லை. ஆட்டோ வேகமாக ஓடியது. புகை சுருங்கியது. சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு கல்யாணி நின்றிருந்தாள். இடுப்பான தோற்றம், கையெடுக்கில் தோல்பை ஒன்று. பார்க்க சாதாரணமாய் இருந்தாலும் அழகாய் இருந்தாள். கல்யாணியின் கண்கள் வலதும் இடமாய் சுழன்ற வண்ணம் இருந்தன. இப்போது அவளின் முன்னால் ஆட்டோ வந்து நின்றது. ஏன் இவ்வளோ நேரம்? சீக்கிரம் வர வேண்டியதான என்று கடிந்து கொண்டாள் கல்யாணி. சவாரி ஒன்று இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. வா, வந்து ஆட்டோவில் சீக்கிரம் ஏறு. இன்னும் பசங்களை வேற கூப்பிட போகணும் என்றான் கனகசபை. பசங்க என்று சொன்னவுடன் முகம் கோணலாகியது கல்யாணிக்கு. இரிய முகத்துடனே ஆட்டோவில் ஏறினாள். கொஞ்ச தூரம் சென்றவுடன் மளிகை கடை தாண்டி ஆட்டோவை நிறுத்தினான். கடைக்கு சென்று பால் பாக்கெட் வந்து கல்யாணிடம் கொடுத்தான். அவளும் வாங்கி கொண்டாள். வீடு போய் சேரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆட்டோவிலிருந்து கல்யாணி இறங்கியவுடன் புறப்பட தயாரானான். உள்ளே வந்து காஃபி சாப்பிட்டு போங்க என்றாள் கல்யாணி. ஸ்கூல்லேருந்து பசங்களை கூப்பிடணும், இப்போவே டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறமா வரேன் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை கிளப்பினான். இந்த மனுஷனுக்கு இங்கே வந்தால் தான் ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவார். மாதம் பிறந்துச்சுன்னா போதும், கள்ளின்னு பின்னாலே வந்து அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குன்னு வாங்கின சம்பளத்தில் பாதியை பிடுங்கிடுவார். மீதியை அப்பா வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. ஆனால் செய்கிற இதெல்லாம் அந்த வீட்டுக்கு மட்டும்தான். இந்த கல்யாணி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா? மனதில் பொறுமை கொண்டாள் கல்யாணி. வாசலில் கீரை ஆய்ந்து முரத்தில் வைத்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. ஆட்டோ வந்ததும் பிள்ளைங்க ரெண்டும் வேக வேகமாய் அம்மாவை கடந்து உள்ளே ஓடின. ஆட்டோவை நிறுத்திவிட்டு கனகசபையும் மீனாட்சி தாண்டி உள்ளே நுழைய போனான். பசங்களுக்கு எப்போ ஸ்கூல் முடிஞ்சது? இப்போதான் கூட்டிகிட்டு வரீங்க? இவ்வளோ நேரமா எங்கே போனீங்க? சவாரி இருந்துச்சு, அதான் ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிடுச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். ஆட்டோ எங்கெல்லாம் போகுதுன்னு. நடக்கட்டும், எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். என்ன விசாரணை கமிஷனா? உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டா தெரியும். ஆமாம், ஊரில் எவனுமே ஆட்டோ ஓட்டல பாரு. தூரம் நீங்கள் மட்டும்தான் ஆட்டோ ஓட்டுறீங்க. அடுத்த வினாடி மீனாட்சியின் கையில் இருந்த முறம் வாசலுக்கு பறந்தது. கனகசபை வீட்டுக்குள் சென்றான். மீனாட்சி தேம்பி தேம்பி அழுதாள். பெரியவனும் சின்னவனும் டிவி பார்க்க சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். சத்தம் கேட்டு 2 பசங்களும் அமைதியாய் வெளியே எட்டி பார்த்தனர். அந்த தெருவில் கடைசி வீடுதான் கல்யாணியின் வீடு. ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் அவள் வீட்டு முன்னால் ஆட்டோ வந்து நின்றது. கையில் கேரி பேக், அவற்றில் மீன் இருந்தது. நேராக உள்ளே சென்றவன் கதவை சாத்தினான். தான் வந்து போவது யாருக்கும் தெரியக்கூடாதாம். ஆனால் அந்த வீட்டு முன்னால் அப்பப்போ ஆட்டோ வந்து நிற்கிறது. தெரு முழுக்க தெரிஞ்சுதான் இருந்தது. கல்யாணி எங்கே இருக்கிற என்று அழைத்து கொண்டே பின்வாசலுக்கு சென்றான். துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறேன்.
பதில் உடனடியாக வந்தது. அவளின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டான். கல்யாணியை உற்று பார்த்து கொண்டிருந்தான். என்ன அழகு, தங்கமான குணம், வியர்வையும் தண்ணீராலும் நனைந்து போயிருந்த முதுகுப்புறம் தன்னையே மறந்து போனான். என்ன சார், பொண்டாட்டியை சைட் அடிக்கிறியா? ஆமாம், உண்மையை ஒத்துக்கொண்டான் கனகசபை. செம்ம தைரியம்தான் உங்களுக்கு. சரி, நடங்க, வெளியே போவோம். எதுக்கு வெளியில் கூப்பிடுற? சும்மாதான், கொஞ்சம் வாயேன் என்று கையை பிடித்து இழுத்தாள். அவள் கை முழுவதும் அழுக்கு சோப்பு நூரை இருந்ததனால் வலிக்கு சென்றது. என்ன, சைட் அடிக்கிறல, அதான் வெளியில் வந்து ஊரை கூட்டுறேன். சத்தமா, இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லு. அது வந்து என்னால் முடியாது. என்ன முடியாதா? ஆமாம். இந்த கல்யாணி யார்? உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும், காசு கேட்குறப்பெல்லாம் கொடுக்கணும், அதானே உங்கள் விருப்பம். அப்படி இல்லை கல்யாணி, தப்பாக புரிஞ்சுக்காத. கோப முகத்துடன் 5 விரல்களையும் ஒன்றாக தலைக்கு மேல் தூக்கி, போதும் நிறுத்து, பேசாத. கல்யாணியின் மனம் குமரியது. கல்யாணி சொன்னா, தெருவில் நடக்க முடியலை, யார் பார்த்தாலும் டே ஸ்டெப்னே போகுதுடான்னு சொல்கிறாங்க. செகண்டு பழசு, ஓட்டக்காரு, டவுன் பஸ், டே அந்த ஆட்டோக்காரன் அவனுக்கு வண்டிக்கு ஸ்டெப்னி வச்சுருக்காண்டான்னு சொல்கிறாங்க. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ என்னோட பொண்டாட்டி கல்யாணி, உன்னை எதுக்கு அப்படி பேசணும்? உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம 2 பேர், அப்புறம் அந்த பூசாரி, அப்புறம் 2 பொண்டாட்டிக்கார சாமி, அவ்வளோதான், வேறு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் ஒரு கல்யாணமா? நல்லது கெட்டதுக்கு போக முடியலை என்று கல்யாணி கூறினாள். கல்யாணம் தான் உங்கள் பொண்டாட்டின்னு வெளியே சொல்ல முடியுதா? ஆஃபீஸில் என் கணவர் மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். இன்னும் அவங்களுக்கு நம்ம கதை தெரியலை, தெரிஞ்சா அவ்வளோதான். நான் ஏதோ கதையும் ஓடிட்டு இருக்கு. கடுக்கெடுத்தால் கல்யாணி. கனகசபை மூஞ்சி மூடன்னு வைத்திருந்தான். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆம்பளைங்க, உங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் இங்கே இறக்க வச்சுட்டு போயிடுவீங்க. நாங்கள் எங்கே இறக்க வைக்கிறதா? எந்த நேரத்தில் எங்கள் அம்மாக்காரி என்னை பெத்து போட்டாலோ தெரியலோ, காலப்புறாவும் லோல் பட்டுட்டு திடீரென் என்று கூறினாள் கல்யாணி. இதுக்கு ஒரு விடிவு காலமே வராதா என்று அண்ணாந்த வானத்தை பார்த்து கொண்டாள். கனகசபை தலை குனிந்து கொண்டான். கனகசபை அப்படி உட்கார்ந்திருப்பது கல்யாணிக்கு பிடிக்கவில்லை. சரி, தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாதீங்க, நல்லா இல்லை. சரி, கையில் என்ன வச்சுருக்கீங்க? மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மத்தி மீன் உடம்புக்கு நல்லதான், குழம்பும் ருசியாக இருக்குமாம். அந்த வீட்டுக்கு என்ன வாங்கி கொடுத்தீரு? புடவைக்கு சோப்பு போட்டுக்கொண்டே கேட்டாள். அங்கே மட்டன் வாங்கி கொடுத்துட்டு தான் வரேன். கல்யாணி கனகசபையை முறைத்துவிட்டு, மீன் அலசி வைங்க, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து உரிச்சு வைங்க, புளி கொஞ்சம் ஊற வச்சிருங்க, நானும் இந்த 2 துணியை அலசி போட்டுட்டு வந்துடுறேன் என்றாள். ஒரு பொண்ணுங்கிறதுனால அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அம்மா தான். இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து அவளை கெடுக்குறீங்க என்று அப்பப்போ சண்டை போடுவா. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு அப்பாவோட பாலிய வயசு நண்பர் ஒருவர் வந்திருந்தார். அவங்க பையன் குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலையில் இருக்கிறானா. இப்போ பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். என்னை பார்த்து, நீ என்னம்மா பண்ணுற என்றார் அவர். பிஏ முடிச்சிருக்கேன், இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு. அப்பாவுடைய பென்ஷன் பணத்தினால குடும்பமே ஓடுது. நான் வேலைக்கு போனேன்னா கொஞ்சம் சிரமம் குறையும். வந்தவரிடம் தன்னுடைய இயலாமையை சொல்லி வருத்தப்பட்டு கொண்டாள் கல்யாணி. நீ ஏன் குரூப் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடாது என்றார். அன்று அவர் சொன்னதுதான் 3 வருடங்களுக்கு பிறகு சாத்தியமாகி இருக்கிறது. இரவு பகல் என்று பாராமல் படித்தவள் இன்று அரசாங்க வேலையில் அமர்ந்திருக்கிறாள். கல்யாணிக்கும் வயது ஏறிக்கொண்டே சென்றது. அப்பாவும் அவருடைய நண்பரும் அடுத்த சந்திப்பில் என்னுடைய கல்யாணத்தை பற்றியும் பேசிக்கொண்டனர். அப்பாவின் நண்பருடைய மகனை எனக்கு நிச்சயம் செய்தனர். நல்ல சம்மதம் தான். அன்று காலை நல்ல சுபமுகூர்த்த வேளையில் கல்யாணிக்கு திருமணம் நடந்தது. மறுவீடு அழைப்பின் போது கல்யாணியுடைய கணவர் அவரின் தங்கை குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்க பைக்கில் செல்லும்போது லாரி மீது மோதி மரணமடைந்தார். அத்துடன் கல்யாணி வாழ்வும் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டது. கொஞ்ச காலத்தில் அப்பாவும் அம்மாவும் அடுத்தடுத்து இறந்து போனார்கள். கல்யாணி அனாதையாக்கப்பட்டாள். அப்பொழுதுதான் தனிமை முழுமையாக உணர்ந்தாள். வேலைக்கு சென்று வரும்போதுதான் இந்த கனகசபையை பார்த்தேன். தினமும் அவருடைய ஆட்டோவில் தான் சென்று வருவேன். ஆரம்பத்தில் நான் அவருடன் பேசவே மாட்டேன். நாளாக நாளாக கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தைகளே இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் என்னுடைய ஆதரவை எண்ணி
அவரை விரும்ப ஆரம்பித்தாள் கல்யாணி. இந்த சமூகத்தில் கல்யாணிக்கு மனைவி என்கிற அந்தஸ்து வேண்டும். கனகசபையும் அவரது வீட்டில் எப்படியோ சம்மதம் பெற்று தருவதாக உறுதியளித்தார். மனைவி என்கின்ற அந்தஸ்து அவரிடம் கிடைக்கும் என நம்பினேன். அதனால் அவருக்கு இரண்டாவது மனைவியாக கழுத்தை கல்யாணி நீட்டினாள். எந்த மனைவியாவது தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி வருவதை ஒத்துக்கொள்வாளா? எங்கேயாவது இப்படி நடக்குமா? இந்த கல்யாணம்தான் முட்டாள்தனமாக நம்பிவிட்டேன். என்ன மடத்தனமாய் இருக்கிறது என்று துணிகளை அலசிக்கொண்டே அத்தனையும் மனதில் படமாய் ஓட்டி பார்த்து கொண்டாள். கையில் இருந்த ஈரப்புடவையை கையை மேலே தூக்கி உதறினாள். துளி துளியா தண்ணீர் சாரலாய் தெரிந்தது. மத்திய மீன் குழம்பு கொதித்தது. கல்யாணின் மனமும் குழம்பில் கிடந்த மீனாய் தவித்தது. அன்று மாலை கல்யாணின் வீட்டு கதவு யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. சேலையை நன்றாக இழுத்து விட்டு கொண்டு கல்யாணிதான் கதவை திறந்தாள். திறந்தவுடன் கல்யாணி வயிற்றில் எட்டி உதைக்கப்பட்டது. தொப்பென்று உள்ளே போய் விழுந்தாள். அதற்குள் கனகசபையின் மனைவியும் அவளுடைய தம்பிகளும் உள்ளே நுழைந்திருந்தன. மீனாட்சி கனகசபை பார்த்தா. இந்தாண்டா தம்பி, ஓ மாமனை பாத்தியா? ஆட்டுக்கறியை எனக்கு எடுத்து கொடுத்துட்டு மீன் சாப்பிட இங்கே வந்திருக்காரு. மீனாட்சி, அக்கா சும்மா இரு, பீச்சை குறை. மாமா நீங்கள் வாங்க மாமா என்று கனகசபையை வெளியே அழைத்து சென்றனர். செல்லும் போது அக்கா மீனாட்சியிடம் கண்ணை காமித்து கல்யாணை பார்த்தனர். அவ்வளோதான். மீனாட்சி கல்யாணின் மேல் ஏறி சிண்டை பிடிச்சி அடியடியான அடித்து துவைத்து கொண்டிருந்தாள். தலைமுடி விரித்த நிலை கல்யாணி கீழே படுத்து கொண்டிருக்க கல்யாணி வயிற்றின் மேல் மீனாட்சி அமர்ந்திருந்தாள். அவளின் கைகள் கல்யாணின் மார்பில் ஓங்கி ஓங்கி குத்தியது. மீனாட்சியின் வாயில் கெட்ட வார்த்தைகள் தவிர வேறு எதுவும் வரவில்லை. அசிங்கமாக திட்டிக் கொண்டிருந்தாள். விடுங்கடா, என்ன எங்கடா கூட்டிகிட்டு போறீங்க என்றார் கனகசபை. மீனாட்சியின் தம்பிகள் 2 பேரும் அந்த வீதியின் முனைப்பகுதியில் உள்ள சாலையில் கொண்டு வந்து சேர்த்தன. கல்யாணி வீட்டில் மீனாட்சி அடிப்பது பெரு சத்தத்துடன் அலறல் கேட்டது. அந்த வீதி முழுவதும் கூட்டமாய் மக்கள் நிறைந்திருந்தன. கடைசி வீட்டில் அப்படி என்ன நடக்கிறது என்ற ஆவலே அவர்களிடத்தில் மிகுந்திருந்தது. ஒரு சில பேர் இப்படி அப்படின்னு பலர் பேசிக்கொண்டிருந்தார்கள். கல்யாணினால் அடியை பொறுக்க முடியவில்லை. மயக்க நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சென்று கொண்டிருந்தாள். மீனாட்சியின் ஒவ்வொரு அடியும் கன்னத்தில் மாறி மாறி விழுந்தது. அடுத்த வினாடி கல்யாணி மீனாட்சியை ஒரே ஒரு தள்ளாய் கதவுக்கு வெளியே தள்ளி தாளிட்டாள். அப்பதான் அவளுக்கு அப்பாடா என்றிருந்தது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அடிவயிறு சுள்ளென்று வலித்தது. நெஞ்சு வெடித்து இதை வெளியே வந்துவிடும் போல் இருந்தது. கல்யாணிக்கு கெட்டி வார்த்தைகள் சத்தமாய் திட்டினாள். கதவை எட்டி எட்டி உதைத்தாள். கதவு அதற்கு மேல் திறக்காது என்று தெரிந்து கொண்டாள் மீனாட்சி. சீரையை நேராக இழுத்து விட்டு கொண்டு கலைந்திருந்த தலைமுடியை கொண்டை போட்டு கொண்டாள். சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் மீனாட்சியின் வெறித்தனமான ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். நேராக கணவனிடம் சென்றாள். அவனுடைய சட்டை இருக்க பிடித்து கொண்டாள். என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்கு சொல்லு, இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? அமைதியா இரு, எல்லாரும் பார்க்குறாங்க, மானமே போகுதுன்னு. கனகசபை, பாத்தியாடா தம்பி, உங்கள் மாமாவுக்கு மானம் போகுதான். ஏற்கனவே மானம் காற்றுல போய் சந்தி சிரிப்பாக சிரிக்குது. அவளுக்கு வாழ்க்கையே போகுதான், இவருக்கு மானம் போகுதாம்ல. நக்கலாய் சிரித்தாள் மீனாட்சி. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வா முதல்ல வீட்டுக்கு போவோம் என்றாள் கனகசபை. என்னது வீட்டுக்கு போவோமா? என்னது என்ன பூசான பூத்து போயிருக்கு? கொஞ்ச நேரம் அந்த இடமே நாரசமமாய் வார்த்தைகள் வந்து விழுந்த வண்ணம் இருந்தன. சில சின்ன குழந்தைகளை அழைத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தன. வலி தாங்க முடியாமல் குப்புறப்படுத்தி கிடந்தாள் கல்யாணி. அவளுடைய கண்களில் வழிந்த கண்ணீர் துளியானது தரையில் போடப்பட்டிருந்த கோடுகளின் வழியாக ஓடி சுவற்றை தொட்டு திக்கு தெரியாமல் அடைபட்டு நின்றது.